Hi friends, இது TNPSC Group 2 Interview and Non-Interview Post கான syllabus. இதில் General Scienceல Physicsல Force and Motion topic தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து 6th Standard Term 1ல இந்த டாபிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு Unit 2ல Force and Motion இருக்குது. இதிலே நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிவிட்டு புக் பேக் கொஷின்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, when there is a change of motion of an object with respect to time, then it is called motion. If it remains stationary, it is called rest. இந்த யூனிட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்து வர கிளாஸஸில் நம்ம இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுக்கான திங்ஸை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். when there is a change of position of an ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை தான் வந்து நம்ம மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷ்னரியாக ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ரெஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் டு ஈச் அதர். இந்த பேராகிராஃபை ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேபிள் மேலே புக் பிளேஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு வந்து அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் எர்த் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கிறதால அந்த புக்கு டேபிளும் ரொட்டேட் ஆகும். பட் அது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, நம்மளும் வந்து எர்த்தில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதால. அப்போ நம்ம 3 பர்சனும் புக்கு டேபிள் மூணுமே வந்து எர்த் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து புக்கு டேபிள் வந்து ரொட்டேட் ஆகிறது தெரியறதில்ல, அது ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ். இந்த பேரா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது. We know that Earth is rotating on its axis. Therefore, the table along with the book must be rotating. Is it not? We are also moving along with the Earth. Therefore, from the point of view of ground on which we stand, the book is at rest. ஸோ இதே தான் வந்து நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதும் அந்த போல்ஸு ட்ரீஸ் எல்லாம் வந்து நமக்கு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அதே பஸ்ஸுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் திஸ் இம்ப்ளைஸ் தட் ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் டு ஈச் அதர் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆரியபட்டா அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன் astronomers said that like the banks of the river appear to move back to the person in a boat floating gently in a river, the night sky studded with stars appear to move from east to west while earth rotates from west to east. ஸோ அதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருக்கோ அதே தான் போட்லேயும் ஃப்ளோட் பண்ணும் போதும் நமக்கு வந்து ரிவரில் இருக்க வாட்டர் வந்து பேக்கில் போகிற மாதிரி நமக்கு தெரியும். சேம் ஸ்டார்ஸும் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். பிகாஸ் எர்த் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதால. நெக்ஸ்ட்டு, அதாவது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஹவு திங்ஸ் ஆர் எப்படி வந்து மோஷன் அப்படின்ற மூமெண்ட் நடக்குது அப்படின்னா, புல் ஆர் புஷ் அப்படின்ற மோஷன் அக்கர்ஸ் when the object is pulled or pushed by an agency. அப்போது இதில் பாருங்கள், சம்டைம்ஸ் வி சி இங்கே இருக்குது, சம்டைம்ஸ் வி சி a tall grass in the meadow dancing in the wind. A piece of wood is moving down a stream. What pushes or pulls them? We know that blowing wind and flowing water is the cause. Sometimes the push or pull can be due to inanimate agency. இதில் அந்த காற்றுல ஒன்றா வாட்டர் ஆர் ப்ளோயிங் விண்டால் புஷ்ஷஸ் ஆர் புல் நடந்ததுன்னா அது வந்து இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ லிவிங் திங்ஸ் அப்படின்னா தான் நம்ம வந்து அது அனிமேட் ஏஜென்சின்றோம். நான் லிவிங் திங்ஸாக இருந்ததுன்னா அது இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, contact and non-contact forces. So body touching the body, the force is executed by touching the body, அது வந்து contact force. So இந்த contact force ஓட types பார்த்தீங்க,
காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி நான் காண்டாக்ட் ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் கால்ட் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இந்த மரத்துலேருந்து தேங்காய் கீழே விழுறது வந்து இட் இஸ் டியூ டு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டி புல்ஸ் த ரைப்பன் கோகனட் ஃப்ரம் த ட்ரீ டு த கிரவுண்ட். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி தான் வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்றோம். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் கிராவிட்டி, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபோர்ஸு அதுவும் வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் தான். ஸோ ஃபோர்ஸஸோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். காண்டாக்ட் அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் பை டச்சிங் த பாடி. நான் காண்டாக்ட்ன்றது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியும் மேக்னிடியூட் ஃபோர்ஸும் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். அப்போ ஃபோர்ஸோட ஏஜென்சி வந்து அனிமேட், இன்அனிமேட் ஃபோர்ஸஸ், அனிமேட், இன்அனிமேட் ஃபேக்டர்ஸு. அதோட டைப்ஸ், ஃபோர்ஸோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு அதே வந்து ஃபோர்ஸஸை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். ஒரு சில இதில் அந்த புஷ் அண்ட் புல்ல மோஷன் நடக்காத போது நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றா எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லை கான்ட்ராக்ட் ஆகும். when the forces is applied against the direction of motion. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த மூவ் ஆகிற டைரெக்ஷன்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். அப்படி இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறதே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதுதான் புல்லட் கார்ட்டில் நம்ம பண்ணுறது. when the force is applied against the direction of the motion, the speed can be reduced or even the motion stopped completely. Next இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸு ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் த ஸ்டேட், ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரெக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. ஃபோர்ஸஸ் வந்து இது எல்லாமே பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸு, அதாவது நமக்கு யூ கேன் கிளாஸிஃபை அந்த ஆப்ஜெக்டோட பாத்தை வந்து நம்ம மோஷனோட பாத்தை வந்து இந்த மாதிரி நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். யூ கேன் கிளாஸிஃபை த மோஷன் அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட். ஸோ லீனியர் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் லைனு இங்கே போட்டிருக்கேன். லீனியர் அப்படின்றது ஸ்ட்ரெயிட் லைன். கர்வி லீனியர் அப்படின்றது ஒரு பாலை நம்ம த்ரோ பண்ணும்போது அந்த எந்த டைரெக்ஷனில் போகும், இப்படி போகும் இல்லைங்களா, இதுதான் வந்து கர்வி லீனியர் மோஷன் அப்படின்றது. தென் சர்க்குலர் மோஷன் அப்படின்றது சர்க்கிள், ரவுண்டு, சர்க்குலர் மோஷன். ரொட்டேட்டரிக்கும் சர்க்குலர் மோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சர்க்குலர் அப்படின்றது சர்க்கிள் ஷேப்பில் போகும். ரொட்டேட்டரி அப்படின்றது ஒரு பம்பரும் ஒரு ஆக்சிஸ்லேருந்து அந்த ஆக்சிஸ்குள்ளேயே ரொட்டேஷன் ஆகுறது, எர்த் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி. தென் ஆசிலேட்டரி அப்படின்றது பெண்டுலம், இந்த ஷேப்பில் போகிற மோஷன் தான் ஆசிலரி மோஷன். தென் ஜிக்ஸாக் மோஷன்ன்றது இதுதான் ஜிக்ஸாக் மோஷன். ஸோ க்ரௌடட் ஏரியாவில் பீப்புள் வந்து இந்த மோஷனில் தான் நடப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் வைப்ரேஷன்ஸ். இந்த பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஆசிலேஷன், அந்த ஆசிலேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது இட் காசஸ் வைப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் வர்சஸ் ஸ்லோ. மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால் பீரியாடிக் மோஷன். ஸோ அந்த மோஷன் மூமெண்ட் வந்து ஒரு பீரியாடிக் இன்டர்வலில் சேம் டைம் டிஃப்ரென்ஸ் விட்டு பீரியாடிக் இன்டர்வலில் வந்து ஈக்குவல் இன்டர்வலில் வந்து அந்த மோஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அது பீரியாடிக் மோஷன். அதே வந்து ஈக்குவல் இன்டர்வல் இல்லாமல் நாட் அன் யூனிஃபார்ம் இன்டர்வலில் motion repeats in equal interval na அது periodic motion. motion is not an uniform interval அப்படின்னா அது non periodic motion. so all oscillatory motion na pendulum ஓட shape. இந்த oscillatory motion வந்து எல்லாமே வந்து periodic motion தான். all oscillatory motions are periodic motion. but எல்லா periodic motions வந்து oscillatory motions இல்லை. நெக்ஸ்ட்டு
Slow or fast is a relative concept which depends upon the motion we are comparing. So slow or fast இந்த ரெண்டு கான்செப்டும் வந்து is a relative concept which depend upon the motion we are comparing. Next speed ஓட formula தான் இது. Speed is equal to distance by time. இங்க கொடுத்திருக்காங்க. The distance traveled by an object in unit time is called average speed of the object. Distance traveled by an object in a unit time is called average speed of the object. So S is equal to distance by time taken. அதான் இங்க போட்டிருக்கேன் S equal to D by T. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஒன்றா மீட்டர் பர் செகண்டில் இருக்கலாம், இல்லை கிலோமீட்டர் பர் செகண்டில் இருக்கலாம். டிஸ்டன்ஸ் இன் மீட்டர் அண்ட் டைம் பை செகண்ட்ஸ். தென் த யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து மீட்டர் பர் செகண்ட். அதாவது அது அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் நம்ம மெஷர் பண்ணால் மீட்டர் பர் செகண்ட். சப்போஸ் கிலோமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணியிருந்தால் கிலோமீட்டர் பர் செகண்ட் ஆர் ஹவர். If we denote the distance in kilometer and time in hour, then the unit of average speed is kilometer per hour. Sometimes we use units like centimeter per second. நம்ம வந்து இந்த ஸ்பீடுக்கான யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் SI யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னும் போது நம்ம மீட்டர் பர் செகண்ட் தான் SI யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸ்பீடோட SI யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. S is equal to D by T. அந்த ஃபார்முலாவே மாற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. therefore டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஸ்பீட் இன்ட்டு டைம்னு பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் நமக்கு கால்குலேட் ஆகும். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுசைன் போல்ட் crossed 100 மீட்டர் in 9.58 செகண்ட் and made a world record. Next, cheetah is the fastest land animal running with an average speed of 112 km per hour. If an object covers uniform distances in uniform intervals, then the motion of the object is called uniform motion. Otherwise, the motion is called non-uniform motion. In the point that we already மேலே பார்த்தோம். Then multiple motion. The tires rotate and make a rotatory motion, but the cycle as such moves far in the linear path. So இதுதான் multiple motion. So cycle பார்த்தீங்கன்னா wheel rotate ஆகுது, rotational motionும் இருக்குது. அதே மாதிரி லீனியர் மோஷன் ரோடில் மூவ் ஆகிட்டு போகுது இல்லையா, அது வந்து லீனியர் மோஷன். ஸோ இதுக்கு தான் வந்து மல்டிபிள் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க வந்து ரோபோட், எ பைபெடல் ஹியூமனாய்ட் ரோபோட். இது இதோட நேம். ரோபோட்டா அதோட மீனிங் என்னென்னா ஃபோர்ஸ்டு லேபர். ரோபோட்டா மீனிங் ஃபோர்ஸ்டு லேபர். With artificial intelligence, robots will also be able to make decisions for themselves. Artificial intelligence vachi robots can make decision for themselves. Next, articulate welding robots. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்றது. Next, quadrupedal. இது வந்து மிலிட்டரியில யூஸ் பண்ற robots. Electric sensor or robot eyes and ears. Twin video cameras given the robot a 3D view of the world. Microphones வந்து detects the sound. Pressure sensor give the robot a sense of touch. To judge how hard to grip an egg. Heavy luggage built-in computers and send and receive information with radio waves. ஸோ இது என்னென்ன பாட்டு எதில் ஒர்க் ஆகுது. எலக்ட்ரிக் சென்சார் வந்து ரோபோட்டோட ஐஸ்க்கும் இயர்ஸ்க்கும், ட்வின் வீடியோ கேமராஸ் வந்து அதோட 3D வியூக்கு, மைக்ரோஃபோன்ஸ் வந்து சவுண்டை டிடெக்ட் பண்ணுறது, ப்ரெஷரோட சென்சார்ஸ் வந்து அதாவது டச் பண்ணுறதை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக அது ஹார்டாக அவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து எதுக்காக அந்த ரோபோட்டில் எந்த ஒர்க் நடக்குது. ஹெவி லக்கேஜ் பில்ட்-இன் கம்ப்யூட்டர்ஸ், அது வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் இன்ஃபர்மேஷன் வித் ரேடியோ வேவ்ஸ்க்கு. Artificial intelligence attempts to create computer programs that think like a human brain. நானோ ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது, நானோ அப்படின்னா நமக்கு தெரியும் 10⁻⁻⁹
9. அதோட சைஸ் வந்து 10⁻⁹ the nano. ஸோ நானோ ரோபோட்டிக்ஸில் வந்து nanorobots or nanobots or robots scaled down to microscopic size in order to put them into very small spaces to perform a function. சின்ன ஸ்பேஷஸ்லேயும் வந்து அந்த ரோபோட் மூவ் ஆகி, அதாவது நம்மளோட பிளட் வெசல்ஸில் கூட அது உள்ளே போய் அதோட ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் நானோபோட்ஸ் could be placed in blood stream to perform surgical procedure that are too delicate or too difficult for standard surgery. சர்ஜரிக்கு யூஸ் பண்ணலாம். Imagine if a nanobot could target cancer cells. அது டார்கெட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணது அப்படின்னா அது நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் without touching healthy cells nearby. நெக்ஸ்ட்டு சம்மரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது வேணால் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். யூனிட் ஆஃப் ஸ்பீட் மீட்டர் பர் செகண்ட். தென் oscillatory motion among the following is to and fro movement of a vibrating spring. இதுதான் to and fro movement. Next, the correct relation among the following is speed is equal to distance by time. Fourth, Geeta rides with her father's bike to her uncle's house, which is 40 km away from her home. She takes 40 minutes to reach. So, she travels with the speed of 1 km per minute. Statement 1 தான் வந்து correct. True or false? To and fro motion is called oscillatory motion. Vibratory motion and rotatory motion or periodic motion. இல்லை, அது வந்து false. Vehicles moving with varying speed are said to be in uniform motion. No, false. Robots will replace human in future. அது replace பண்ண முடியாது. Next, அதுவும் false தான். Fill in the blanks. A bike moving on a straight road is an example of a linear motion. Gravitational force வந்து non-contact force. Motion of a potter's wheel is an example of a rotatory motion. When an object covers equal distance in equal interval of time, it is said to be in uniform motion. Match the following பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து லீனியர் மோஷன். அந்த பொண்ணு கீழே இறங்கி வர்றது லீனியர் மோஷன். டாப் சுற்றுறது வந்து ரொட்டேட்டரி மோஷன். இது வந்து ஆசிலேட்டரி மோஷன், ஊஞ்சல் ஆடுறது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபோர்த் வந்து உங்களுக்கு சர்க்குலர் மோஷன். தென் ஃபிஃப்த்து ரோடில் கார் போகிறது லீனியர் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேட்டரி மோஷன். நம்ம சைக்கிள்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு கிக்கிங் எ பால் கான்டாக்ட் ஃபோர்ஸு. இது வந்து அனலாகி. ஃபாலிங் ஆஃப் லீஃப் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர்னா ஸ்பீடுக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் யூனிட். சர்க்குலேட்டரி மோஷன்ன்றது ஸ்பின்னிங் டாப். அப்போ ஆசிலேட்டரி மோஷன் வந்து ஸ்விங் ஆஃப் அ பெண்டுலம். இது ஒன் வேர்ட் கொஷின். த ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் இஸ் கால்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். a change in the position of an object with the time, அது வந்து motion. The motion which repeats itself after a fixed interval of time வந்து oscillatory motion. The motion of an object travels equal distance in equal intervals of time, uniform motion. A machine capable of carrying out a complex series of action automatically, அது வந்து robots. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. A vehicle covers a distance of 400 km in 5 hours. Calculate the average speed. So, speed வந்து distance by time. Distance 400 by 50. by 5. அது வந்து 50 கிடையாது. by 5 hours. டைம் வந்து அவங்க 5 hours தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கான ஆன்சர் வந்து 80 km per hour. 400 km டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது வெஹிக்கல். தென் டைம் வந்து இங்கே 5 hours கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பை 5. 400 km டிவைட் பை 5. ஆன்சர் வந்து 80 km per hour. ஸோ இதுதான் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். 6th டேர்மில் உங்களுக்கு யூனிட் 2ல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேர்ம் 6th ஸ்டாண்டர்டில்.
யூனிட் 2 ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் டேர்ம் 1 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.